ஹாய் குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு 3 கலர் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலர் சொல்லுது, மேலே வானத்துலேயும் ப்ளூ தான், கீழே தண்ணியும் ப்ளூ தான், ஸோ நான் தான் ரொம்ப பெரியவன்னு சொல்லுது. அப்புறம் வந்துட்டு இந்த ரெட் கலர் வந்து சொல்லுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்லையும் ஓடுற சிவப்பு கலர் ரத்தம் வந்து நான் தான், ஸோ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிருமே என்னால் தான் வாழுது, ஆபத்துக்கு நான் தான் அதிகமாக உதவுறேன், ஸோ நான் தான் பெரியவன்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலரும் சொல்லிடுது. அடுத்து நம்ம 3ஆவதாக என்ன கலர்னால் வெள்ளை கலர். வெள்ளை கலர் வந்துட்டு சமாதானம்னு சொல்லுவோம்ல, எங்கே போர் நடந்தாலும் வெள்ளை கொடியை காமிச்சிட்டோன்னா அங்கே என்ன செஞ்சுருவாங்க, போர் வந்து சமாதானமாக முடிஞ்சிடும். ஸோ அது இல்லாமல் அது பொறுமையாக, வெள்ளை வந்து என்ன சொல்லுவோம், பொறுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே வெள்ளை சொல்லுது, நான் தான் இதில் உங்கள் 2 பேரை விட பெரியவன்னு சொல்லுது. இவங்க 3 பேரும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வானத்துலேருந்து இடி முழக்கமாக கேட்குது, நல்லா மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அடுத்த வானத்தில் என்ன வரும், வானவில். இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஸ்லாம் சேர்ந்து வானவில் வந்துடுது. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேரும் கீழே சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க, ஆனால் வந்து இப்போ இடி இடிச்சது, மழை பெஞ்சுது, எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த வானத்தில் வந்த உடனே இது ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் அப்போ வந்துட்டு சண்டை போடாமல் நீங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா இந்த வானத்தில் தோன்ற அந்த வானவில் எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே சமாதானமாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படி சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆவியின் கனிகளில் நம்ம 3ஆவது இப்போ பார்க்குறது என்னென்னா சமாதானம். பாய் குட்டீஸ்.